வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு 14th ஏப்ரல் 2026 நம்மளுக்கு தமிழ் வருஷப்பிறப்பு வருது. ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இந்த வருஷத்தில் இதை அச்சீவ் பண்ணுவேன், அதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளெட்ஜ் எடுத்துட்டு அது விஷயமாக ஒர்க் பண்ணுவோம். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தமிழ் வருஷப்பிறப்புக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் வருஷம் முடிகிறதுக்கு முன்னால் நான் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை அச்சீவ் பண்ணி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு பிளெட்ஜ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொசீடிங்ஸை பண்ணணும். அப்படின்னா தமிழ் வருஷ பிறப்பு ஆசீர்வாதத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட நான் வந்து இந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ் வருஷ பிறப்பு ஒரு முக்கியமான நாளாக இல்லையா அப்படின்னு கேட்டால் நாம் இப்போ சில வருஷங்களை மறந்துட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு புத்தாண்டு, ஒரு சித்திரை விஷு அப்படின்னு சொல்லுவோம், கணிக்கான்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த நல்ல நாளில் நீங்கள் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நியூ பேட்சஸ் லான்ச் பண்ணுறேன். என்னென்ன பேட்சஸ் லான்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். யூஜி டிஆர்பி இது வந்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்காக உள்ளது. இந்த யூஜி டிஆர்பிக்கான நியூ பேட்ச் ஆல்ரெடி பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த நியூ பேட்ச் நம்ம வந்து வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். பிஜி டிஆர்பி இது வந்து நம்மளுக்கு வந்து யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பி உடைய ஆனுவல் பிளானரில் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருந்தேன், தேர்தல் இருக்கிறதுனால தேர்தல் முடிஞ்சுதான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் விடலை. இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நம்மளுக்கு வந்து ஒருவேளை தேர்தல் முடிஞ்ச உடனே ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இனிமேல் உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கான போதுமான அளவு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த கோர்ஸில் இனிமேல் கூட ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2026 எக்ஸாம் இருக்குன்னு அவங்க சொல்லலை. ஆட்சி மாறும்போது ஒருவேளை ஆட்சி ஏதாவது மாறினா தெரியலை எனக்கு. ஒருவேளை ஆட்சி ஏதாவது மாறினா டிஆர்பியோடைய அப்டேட்ஸில் ஏதாவது மாறுதல்கள் வரும்போது ஒருவேளை பிஜிடிஆர்பியும் வரலாம். அப்படி இல்லாட்டாலும் நம்மளுக்கு டிஎன் செட்டு வந்து இந்த தடவை டிஆர்பி அப்டேட்ஸில் இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைண்டாக ஒரு கோர்ஸாக போட்டிருக்கேன். கம்பைன்டு கோர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் இதில் படித்தது அதில் படிப்பீங்க. டிஎன் செட்டில் வந்து கால்குலஸ் ஆஃப் எடிஷன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு படித்தா கூட உங்களால் டிஎன் செட்டு கிளியர் பண்ண முடியும். அதனால இந்த பிஜிடிஆர்பி டிஎன் செட்டு இந்த ரெண்டு கம்பைன்டு கோர்ஸாக ஒரே கோர்ஸானாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை இந்த தடவை பிஜிடிஆர்பி இல்லையா அதை படிக்கிறச்சு என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 இயர் ஃபுல் ஃப்ளெட்ஜ் தான் படிக்கிறதுக்கு போர்ஷன் நம்ம கையில் இருக்குது. இல்லாட்டாலும் டிஎன் செட்டை ஒன்ஸ் எழுதி பார்த்தா அது ஒரு பிஜிடிஆர்பிக்கான ரிகர்சலாக தான் இருக்கும். அடுத்து பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, அதாவது நம்ம வந்து ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 1+1 ஆஃபர் கொடுக்குறோம். 1+1 ஆஃபர். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பாலிடெக்னிக் டிஆர்பியோ, இன்ஜினியரிங் டிஆர்பியோ, பிஜி டிஆர்பியோ ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரும்போது அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. அந்த கோர்ஸை நீங்கள் வித்தவுட் ஃபீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் 1+1 ஆஃபர்னு கொடுத்துருக்கேன். இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்து என்னைக்கு நீங்கள் பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதணும்னு நினச்சாலும், இன்ஜினியரிங் டிஆர்பி எழுதணும்னு நினச்சாலும் நீங்கள் அன்னைக்கு வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஃபீஸு. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு. இது ஐஐடி ஜாம். ஐஐடி ஜாம்ங்கிறது யூஜி நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் சரி, பிஜி வந்து ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் பிஜி வித் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒவ்வொரு தடவையும் நம்மக்கிட்ட இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி நல்ல நல்ல இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த ஐஐடி ஜாமை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வேறு லெவலில் செட்டில் ஆகும். அடுத்தது சிஎஸ்ஐஆர் நெட்டு, அதை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது ஜேஆர்எஃப்ங்கிறது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். நீங்கள் பிலோ 33 இயர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு
35,000 ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். ஐஐடி, என்ஐடி மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட்ஸில். இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும். அதனால் கேட்டும் அதே தான். கேட்டு வந்து 40,000 ஸ்டைஃபண்டு, 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். அதில் சிஎஸ்ஆர்நெட்டு லைஃப் டைம் வேலிடிட்டி. கேட் வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 40,000 மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ஸில் படிக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு தக்கன ஜாபு, அப்போ அவேர்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நல்லா அமைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். 1+1 ஆஃபர் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் என்ன செய்திடலாம், 2 கோர்ஸை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸு. இந்த வருஷ பிறப்பில் நான் ஏதாவது ஒன்று, இந்த கோர்ஸில் ஏதாவது ஒன்று நான் வந்து நல்லா ஜாயின் பண்ணி நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட, அந்த பிளெஸ்ஸிங்ஸோட கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இறைவன் ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வச்சுருப்பாரு. அதை நம்ம எப்போ அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த சான்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.